அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மகாரம். இப்போ நம்மக்கிட்ட நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இப்போ பேசிக்காக ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரோம் அப்படின்னா இல்லை நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும். இதை நம்மக்கிட்ட நிறைய பேர் வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஃபோன் கால்ஸ்லேயும் டெக்ஸ்ட்லேயும் மெயிலையும் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பதில்கள் கொடுத்துருந்தோம். பட் அது ஒவ்வொருத்தருக்குமே மறுபடியும் ஒரே ரிப்பீட்டேட்டிவ் கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கு ஒரு வீடியோவை நம்ம போட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10-11 காமனான கொஸ்டின்ஸ் இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா நமக்கு வருது. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுசாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளோட முதல் கொஸ்டின் அப்படின்னா வாட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் இட்ஸ் ஃபார் ஹூம் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஒரு கேள்வி அப்படிங்கிறது ஆதி காலத்தில் எப்போ இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோன்றுச்சோ அன்னையிலேருந்து இந்த ஆன்மீகம் யாருக்கு யாரெல்லாம் ஆன்மீகத்துக்குள்ளே வரலாம், ஆன்மீகம்னா என்னங்கிற கொஸ்டின் அது கூடயே பின்தொடர்ந்துட்டு வர வால் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. அப்படிப்பட்ட ஒரு கேள்வி தான் முதல் கேள்வி. ஆன்மீகம்னா முதல்ல என்னங்க அப்படிங்கிறது ஒரு காமனாக ஒரு லேமேன் ஒரு டேர்ம்லேருந்து பார்த்தோம்னா ஆன்மீகம்னா நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம்னா மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ளே பூத்திட்டு நான் மத வழிபாடுகள் பண்ணுறேன், இல்லைனா கோயிலுக்கு போகிறேன், பிரார்த்தனை பண்ணுறேன், அர்ச்சனை பண்ணுறேன், தேங்காய் உடைக்கிறேன், இல்லைனா பூசணிக்காய் உடைக்கிறேன், பூசணிக்காய் விளக்க போடுறேன்னா இது எல்லாமே நம்ம ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள நம்ம வச்சுக்கிட்டோம். அது இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன்ஸ்ல சிலரோட மூட நம்பிக்கைகள்னால நம்ம இப்படி மாறி நிற்கிறோம். அது அதனால இந்த மாதிரி விஷயங்களா இருக்கு. உண்மையான ஆன்மீகம் அப்படின்னு என்னன்னா ஆன்மாவின் இடம் எது, ஆன்மாவை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரிங்களா? இதை வெளி வேஷத்துக்கோ இல்லைனா இந்தந்த கலர் ட்ரெஸ்ஸு, இந்தந்த மாதிரி மாலைகள், இந்தந்த மாதிரி வழிபாடுகள்ங்கிறதுக்கான ஒரு இடம் அப்படிங்கிறது ஆன்மீகத்துக்குள்ளே கிடையவே கிடையாது. ஆன்மீகம் பூராமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்னர் ஜேர்னி, இன்னர் ப்ராசஸ் தான். உள்நிலையில் நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்கிறது தான் ஆன்மீகம் அப்படிங்கிறதோட ஒரு மெயினான நோக்கமே. சரிங்களா? அப்போது இந்த ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவே தனியாக ஒரு வீடியோவே நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ அப்படிங்கிறது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அது உங்களுக்கு ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு ஒரு பேசிக் பிகினர்ஸாக இருக்கும்போது நமக்கு புரிய வரும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் யாருக்காக, இந்த ரெண்டாவது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இது அத்தனை பேத்துக்குமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டில் அவங்க பசங்க டீனேஜர்ஸாக இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கிறாங்கன்னா அதெல்லாம் எதுக்கு நீ பண்ணிட்டு, அதெல்லாம் வயசானவங்க பண்ணுற வேலை. 60 வயசுக்கு மேலே நீ ஆன்மீகம்னு கோயிலாக சுற்றி குளமாக ஏறி இறங்கு முங்கி எந்திரி என்னென்னமோ சொல்லுவாங்க. இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னமோ வயசானவங்களுக்கு மட்டும்தாங்கிற மாதிரியும் இப்போ இளைஞர்களுக்கு இல்லைங்கிற மாதிரியும் அவங்களுக்கு ஒரு தாட் வந்துருச்சு. ஏன்னா இவங்க உருவாக்கி வச்சிருக்க கட்டமைப்புனால இந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த வீடியோ யாராவது ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற பர்சன்ஸ் இல்லைனா ஒரு பேரண்ட்ஸாக இருக்கவங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் குழந்தைங்களை ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவங்க மேலே திணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமாக அவங்களை உள்ளே போக விடுங்க. ஆனால் சரியான வழியில் போகிறாங்களான்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். கரெக்டான ஒருத்தர்கிட்ட அவங்க கைடன்ஸ் எடுத்து போனாங்க அப்படின்னா அவங்களோட ஆன்மீக வாழ்க்கை, அவங்களோட ஆன்மீக வளர்ச்சிங்கிறது மிக அபாரமாக இந்த இடத்துல இருக்கும். அதனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது டீனேஜர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது வெறும் 60-70 வயசு வாழ்ந்து முடிச்சவங்களுக்கானது கிடையாது. இப்போ வாழ போறவங்களுக்கானது தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா இந்த சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா கண்ட விஷயங்கள் இங்கே நடந்துட்டு இருக்குது. இது எதனால நடக்குதுன்னா உங்களோட உணர்ச்சிகள் ரொம்ப தூண்டப்படுறதுனால, நீங்கள் ஸ்டிமுலேட் ஆகிறதுனால, இல்லைனா ஏதோ ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதுனால, இல்லைனா ஏதோ ஒரு பெண் ஆண் அப்படிங்கிற மோகம், கோபம், பொறாமை, குரோதம் இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் இப்போ இருக்கிற சொசைட்டி ரொம்ப 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 மோசமாக கெட்டு போயிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாமே தடுக்கணும் அப்படின்னா யாருனால முடியும்னா வாழ்ந்து முடிச்சவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு பயனுமே இல்லை. இப்போ வாழ ஆரம்பிக்க போகிறாங்க, இப்போ தான் உண்மையான வாழ்க்கைனா என்னென்னு படி எடுத்து வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுத்து இந்த விஷயங்களை பின்பற்ற வச்சிங்கன்னா அவங்க தான் அடுத்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான சொசைட்டியை நம்மளால் உருவாக்க முடியும். இப்போ நம்ம இந்த உலகத்துக்கு வந்துட்டோம்ப்பா, நமக்கும் குழந்தைகள் இருக்குது, அவங்க மூலியமாக நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணலாம்னா முதல்ல ஒரு உண்மையான ஆன்மீகத்துக்குள்ள அவங்களுக்கு ஒரு உண்மையான ஆன்மீக விதையை நீங்கள் போடுங்க. அது ஒரு விருட்சமாக வளரும் போது பல பேருக்கு ஒரு கனி கொடுக்குற ஒரு மரமாக ஒரு கற்ப விருட்சமாக அது நமக்கு நிற்கும். ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிறது கட்டாயமாக இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கும் இப்போ இருக்கிற டீனேஜர்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் என்ன ஒன்றுமோ நீங்கள் படிக்க வைக்கலாம், எங்கெங்கேயோ உங்களை கூட்டிகிட்டு போகலாம், ஏன் அப்ராடு போய் இல்லை வெளிநாட்டில் எங்கே வேணாலும் படிக்க வைக்கலாம். பட் எங்கே நீங்கள் போய் படித்தாலும் உங்களோட கடைசியில் அவன் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் அவனுக்கு கடைசியில் வேக்யூம் ஸ்பேஸ் மட்டும்தான் மிஞ்சு உள்ளுக்குள்ளே. ஏதோ ஒன்று நம்ம ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணல,
இது வந்து நீங்களாவே ஒரு பேரண்ட்ஸாகவே நீங்களே இருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு வேணாலும் நீங்கள் போயிருக்கலாம். பட் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் என்ன இருக்குன்னா, நமக்கு வந்து ஏதோ ஒரு மிஸ் பண்ணுறோம், ஏதோ ஒன்று நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகலை, இந்த பசிலில் வந்து ஒரு பாக்ஸ் மட்டும் மிஸ் ஆகுது, என்னவா இருக்குன்னு தேடிக்கிட்டே இருப்பீங்க. அது என்னவா இருக்குன்னா, உங்களோட ஆன்மாவை நீங்கள் புரிஞ்சுக்கல. உங்களோட செல்ஃப் ரியலைசேஷன் நடக்கிற வரைக்கும் நீங்கள் எத்தனை கோடிகள் சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளோ நீங்கள் படித்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா என்னென்ன நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, ஏன் ஒரு நாசாவில் இருக்க ஆஸ்ட்ரோநாட்டாகவே இருந்தாலுமே வேக்யூம் ஸ்பேஸ் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த பூமிக்கு வந்ததே உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரிங்களா? நீங்கள் எந்த ஒரு நிலையில் இருக்கீங்க உணர்ந்து திருப்பி அந்த நிலையில் போய் கலக்கிறதுக்கு. அது தெரியாமல் இந்த வாழ்க்கைங்கிறது கம்ப்ளீட் ஆகாது. ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே கட்டாயமாக முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல. அடுத்தது வந்து 3வது வர ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து ஒரு ட்ரெயின் பாக்ஸ் மாதிரி தான், பின்னாடியே துரத்திட்டு வரும் நம்மளை. ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கோம்ப்பா, இந்த நான்வெஜ் வெஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சிங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசைவம் சாப்பிடக்கூடாதும்பாங்க. இன்னொரு குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்நிலையில் போகிறோம், எதுக்கு நமக்கு ஃபுட்டில் வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும், என்ன வேணாலும் சாப்பிடலான்னு ஒரு குரூப். இன்னொரு குரூப் வந்து இல்லை முட்டை மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு குரூப். இன்னொரு குரூப் பாலே தொடக்கூடாதுன்னு ஒரு குரூப். இந்த மாதிரி அப்போ தான் வந்து உண்மையான ஒரு வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னு சுற்றி நம்மளை குழப்பருக்குன்னே 4-5 குரூப்புங்க அப்படிங்கிறது இருக்குது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா வந்து ஆன்மீகத்துக்கும் உணவுக்கும் சம்மந்தம் இருக்கானா? கிடையாது. ஆனால் ஆன்மீக பயிற்சிகளுக்கும் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்க ஹார்மோன்ஸுக்கும் அது அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் வந்து உங்களுக்குள்ள நடத்துகிற வேலைக்கும் உணவுக்கும் சம்மந்தம் இருக்கானா? 100% அப்படிங்கிறது வந்து சம்மந்தம் இருக்குது. சரிங்களா? இப்போ உடனே நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, பேசிக்காக ஒருத்தர் வரோம்னா ஒரு வீடியோ பார்ப்போம். வள்ளலார் வந்து புலால் தவிர்க்க சொன்னார், இல்லை வந்து மாமிசம் உண்ணக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு வந்து ஒருத்தன் பார்ப்பான். அது வரைக்கும் அவன் ரொம்ப விரும்பி வந்து அசைவம் அப்படிங்கிறது ஒன்று இருப்பான். ஆனால் டக்குன்னு அந்த வீடியோ பார்த்தா நிறுத்திடுவான். நம்மளும் நிறுத்துறோம்ப்பா அப்படின்னு நிறுத்தி அடுத்த நாள் வந்து என்ன சொல்லுவான், வீட்டில் போயிட்டு நான்லாம் சாப்பிட மாட்டேன்ப்பா அப்படின்பா. அவங்க வீட்டில் யோசிக்க ஆரம்பிப்பாங்க, இன்னும் இந்த பையன் ஏதோ ஏட உணவாக பண்ணுறான், ஒருவேளை சாமியாராக போயிடுவாங்க. அங்கே ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சாப்பிடு. அப்போ தான் நம்ம பையன் என்ன பண்ணுவாங்கன்னா, வேண்டான்னு தள்ளுவான். இந்த ஒரு காரியத்தை வந்து எத்தனை நாளைக்கு பண்ணுவான்னா, ஒரு வாரத்துக்கு பண்ணுவான், ஒரு வாரம் பண்ணுவான், அடுத்த 10 நாள் கட்டுப்பாடோடு இருப்பான், அடுத்த 15வது நாள் வந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்னு நினைப்பான். ஆனால் 16வது நாள் என்ன பண்ணுவானா, இத்தனை நாள் சாப்பிடாம வந்து வாயு வயிற்றெல்லாம் கட்டி வச்சிருப்பான். அதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வந்து இப்போ வந்து ஒரு நாள் டெய்லி சாப்பிட்றதா கூட ஒவ்வொரு பீஸாக கூட சாப்பிட்ருப்பான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 கிலோ வந்து நான் கறியாக இருந்தாலும் அதை எடுத்து முழுசாக தீர்த்து முடிச்சிருவான் சாப்பிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து இப்போ நம்மளோட பக்குவம் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு அசைவம் ஒரு மாமிச உணவு வந்து நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான டைம் நீங்கள் கொடுக்கணும். படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் நிறுத்தணுமே தவிர, எடுத்த உடனே வந்து நான் டக்குன்னு ஒரே நாளில் நிறுத்திடுவேன் அப்படின்னா இது எப்படி தெரியுங்களா இருக்குது? இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை, நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் ஒரு பாட்டில் சிரப் கொடுக்குறாரு. எனக்கு இன்றைக்கே சரியாகும். ஒரு பாட்டில் சிரப்பை நீங்கள் முழுசாக குடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? அடுத்த நாள் வந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவீங்க, இல்லை பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்துப்பீங்க. இதே தான் வந்து இந்த ஃபுட்டு விஷயத்துலையுமே நீங்கள் வந்து நான் இன்றைக்கே நிறுத்தணும்ப்பா. 10 வருஷமா 15 வருஷமா வந்து அந்த பையன் வந்து நான்வெஜ் சாப்பிட்டே இருந்திருப்பான். உடம்புக்குள்ள அதுக்கான ஃபீடு டேட்டாங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். உடனே அதை நான் கொடுக்க மாட்டேன்னு அந்த ஸ்பாட்டில் நிறுத்தினானா அவன் உடம்புக்கு பிரச்சனை தான் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து 2-3 கேசஸ் வந்து நாங்களும் பார்த்துருக்கோம். இப்போ உடனே யாரோ ஒருத்தர் சொன்னார், வீடியோ பார்த்தா நான் நிறுத்திட்டேன்னா அடுத்த நாள் வந்து நான்வெஜ் நிறுத்தி வந்து அடுத்த வாரத்தில் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டு அனிமிக் ஆகி உடம்பு சரியில்லாமல் போய். ஸோ அதுக்கான டைம் நல்லா புரிஞ்சுக்குங்க. நான்வெஜ் நீங்கள் நிறுத்துறது வந்து இந்த மாமிச உணவுகளை நிறுத்துறது தப்பே கிடையாது. பட் அதை நிறுத்தணும்னா அதுக்கான ஒரு சப்ளிமெண்ட் ஈக்குவலாக என்ன வந்து வெஜிடேரியன் ஃபுட்ஸில் கிடைக்குதுன்னு, பிளான்ட் பேஸ்டு ஃபுட்ஸில் கிடைக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து பொறுமையாக நம்மளால் நிறுத்த முடியுமா, அதுக்கான ஆசைகள்லாம் நம்ம குறைச்சிட்டோமான்னு பார்த்து படிப்படியாக நிறுத்திட்டு வரணும். நீங்கள் ஒரு வாரம் சாப்பிடாம இருந்து அப்புறம் ஒரு வாரத்துக்கு சேர்த்து வச்சு ஒரு நாள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை, உடம்பு தான் மறுபடியும் கெட்டு போகும். அதனால இந்த ஒரு விஷயத்துல வந்து நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, சாலிடாக ஒரு 2-3 மாதம் எடுத்துக்கோங்க. படிப்படியாக கிராஜுவலாக அந்த கிராஃபை கம்மி பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு திருப்பி அந்த அசைவம் சாப்பிட்ற எண்ணமே உங்களுக்கு வராது. அதுவும் இல்லாமல் அசைவம் சைவம் அப்படிங்கிற விஷயத்தை போய் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து போகர் வந்து நமக்கு வந்து போகர் 7000 வந்து அதுக்கான ஒரு ரகசியங்களை கொடுத்துருக்காரு. நீங்கள் அங்கே போய் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுறது. இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு வந்தோம்னா அடுத்த கேள்வி, ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து எப்போவுமே மெடிடேஷனோட கனெக்டட் ஆகிருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஆன்மீகம்னா முழுமையான வெறும் தவம் தியானம்னு மட்டுமே வந்து நினச்சிக்கிறாங்க. அதுவுமே அதில் வந்து ஒன் ஆஃப் த ரொம்ப 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 ஒரு குரூசியலான ப்ளே பண்ணுற ஒரு ரோல் வந்து அதுக்கு இருக்குது. இப்போ ஒரு ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து இதுக்கான ஒரு ஸ்பெசிஃபையாக ஒரு அதுக்குன்னே தனியான ஒரு வீடியோ வந்து இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து நான் வந்து போடுறேன். நீங்கள் வந்து அதுக்கு வந்து நீங்கள் வந்து கனெக்டடாக இருங்க. கண்டிப்பாக அந்த வீடியோஸுங்கிறது சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஏன் இந்த இடத்துல நம்ம எந்த ப்ராக்டிசஸும் கொடுக்கல அப்படின்னா வந்து மெடிடேஷன் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த இடத்துல. நம்ம மனம் எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு தியானம் தவம் வந்து ரொம்ப எளிமையாக வரும்.
இல்லை தியானம் தான் கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னா மனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு வந்து பக்குவப்பட ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு இதில் எது ஈஸியான வழினா மனசை கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளால ஈஸியாக தவம் தியானத்துக்குள்ளே போயிட முடியும். நம்மகிட்ட இருக்கிறவங்களுக்கு வந்து இது நல்லாவே தெரியும். ஏன்னா அதுக்கான ப்ராக்டிசஸ் வந்து நம்ம தனியாகவே கொடுப்போம். அப்போ வந்து அந்த மனம் அப்படிங்கிறது வந்து அதோட வேகத்தை கம்மி பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு எளிமையாக வந்து தியானமும் தவமும் கை கூடும். சரிங்களா? அதனால மனம் பற்றின சில வீடியோக்கள் வந்து அடுத்தடுத்து வர இருக்குது. அதை நீங்கள் பார்த்து கொஞ்சம் தெளிவாயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மெடிடேஷன் ப்ராக்டிசஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பேசிக்கான மெடிடேஷன் ப்ராக்டிஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் கண்ணை மூடி உட்காந்துட்டு இப்போ டக்குன்னு உங்களோட இப்போ நீங்கள் வந்து எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூரியன் அப்படின்னு நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிங்கன்னா உங்களோட மனத்திரையில் வந்து ஒரு சூரியன் அப்படிங்கிறது வந்து நிற்கும். நீங்கள் பார்த்தது இல்லை ஒரு சந்திரன் அப்படின்னீங்கன்னா அந்த மூணு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கும். இல்லை திடீர்னு ஒரு ஷிப்பு இல்லைன்னா உங்களோட ஃபேவரட் ஆக்டர் இல்லை உங்கள் அப்பா அம்மா இந்த மாதிரி நீங்கள் நினைக்கும் போது சக்குன்னு உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்கும். இப்போது அந்த மாதிரி நினைக்க டக்குன்னு வந்து நீங்கள் இதை யோசிச்சு பாருங்களேன். உங்களோட மனம் எப்படி இருக்கும், மனம் எந்த ரூபத்தில் இருக்கும்னு கண்ணை மூடி ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இமேஜின் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு பேரமைதி உண்டாகும். ஏன்னா வந்து மனம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சரிங்களா? இந்த ஒரு ப்ராக்டிஸ் இப்போதைக்கு பேசிக்காக நீங்கள் ஆரம்பிங்க. அப்போவே உங்களுக்கு வந்து மனம் எப்பேற்பட்ட ஒரு விஷயம், அது எப்படி நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ எல்லாருமே பிரபலமாக ஒரு கதை என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஒரு புத்த துறவி இருந்தார். அவர்கிட்ட வந்து ஒரு ப்ராக்டிஸ் என்ன சொன்னாங்கன்னா வந்து உனக்கு எல்லாமே வேணும்னா குரங்க மட்டும் நினைக்காதன்னு சொல்லி புத்தம் சரணம் கெச்சாமி அந்த மாதிரி ஒரு மந்திரம் இருக்குது. சங்கம் சரணம் கெச்சாமி அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லி அனுப்புனாரு. அப்படிங்கும்போது இவர் கண்ணை மூடி அந்த குளிச்சுட்டு வந்து உட்காரும்போது அந்த மந்திரத்தை சொல்லும் போது அவர் வந்து குரங்கு மட்டும் நினைச்சிட்டே இருந்தாருன்னு. இதை வந்து இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா நம்ம குரங்க நினைக்காதுன்னு சொன்னா நம்ம மனசு வந்து அடுத்த நிமிஷம் அந்த குரங்குங்கிறத வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வெளியே அனுப்பணும். ஆனா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்னா வந்து நினைக்காதுன்னு சொன்னாதான் நம்ம மனசு நினைக்குதுன்னு நினைச்சுக்கிறோம். அப்படிலாம் இல்லைங்க. நீங்க நினைக்காதுன்னு சொன்னா அந்த மனசு நினைக்காம இருக்கிறதுக்கான திறனையும் நம்மளால கொண்டு வர முடியும் இந்த இடத்துல. அதுக்கான சில டெக்னிக்ஸு சில கரெக்டான முறைகளை வந்து ஃபாலோ பண்ணாலே போதுமே தவிர நீங்க வந்து புலம்பணுங்கிற அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. இப்போதைக்கு இந்த ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் நீங்க பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்தா கடவுள் இருக்காரா இல்லையாப்பா, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் இஸ் ரியல் ஆர் ஃபேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேட்பாங்க. இது வந்து யார் வந்து இப்போ ஏத்திஸ்டா இருக்கிறாங்க இல்லை வந்து கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னா வந்து அவங்க ஒரு விதமாக பேசுவாங்க. நான் வந்து நேச்சர் தான் இன்னொரு குரூப் வந்து ஒரு பக்கம் பேசுவாங்க, யூனிவர்ஸ்னு பேசுவாங்க, ஒரு பக்கம் சிவா அல்லா ஜீசஸ்ன்னு பேசுவாங்க, ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் மேலே அருள் பெருஞ்சோதின்னு பேசுவாங்க, இறைவன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இது எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடிச்சுக்குவாங்க. இறைவன் இருக்குன்னு ஒரு பக்கம் அடிச்சுக்குவோம், இறைவன் இல்லைன்னு ஒரு பக்கம் அடிச்சுக்குவோம். சரிங்களா? ஆனால் இந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து உள்முகமாக மட்டும்தான் போய் வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இப்போ எப்படி வந்து உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் பேசுறீங்க, இந்த இடத்துல உடம்பு இருக்குது, உயிர் எடுத்து காட்டுறா வெளியே அப்படின்னா உங்களால் காட்ட முடியுமா? இப்போ கேளுங்க, யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்பாங்களே நீ கடவுளை நம்புறப்பா ஆன்மீகத்துக்குள்ள இருக்க, சரி எனக்கு கடவுளை காட்டு அப்படின்னா நீங்கள் திருப்பி கேளுங்க, சரி எனக்கு உன் உயிர், நீ வந்து சயின்ஸ் படி தானே போற, நீ வந்து இதான் இருக்க, சரி உன் உயிர் எடுத்து காட்டு அப்படின்னு கேளுங்க. அவங்களால காட்ட முடியாது. ஏன்னா அதை வந்து நீங்கள் உணர்வுபூர்வமாக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தான் உணர முடியும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இறைவன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் உள்முகமாக உள்ளுக்குள்ள உங்களால் மட்டும்தான் உணர முடியும். வெளியே வந்து ஒவ்வொருத்தருக்கும் காட்டுறது வந்து வேடிக்கையான பொருள் கிடையாது. இதை வந்து அவங்க ஏதோ மிகப்பெரிய அதிமேதாவி மாதிரி நினச்சிட்டு இந்த கேள்வியை கேட்பாங்க. இனிமேல் யாராவது இந்த கேள்வியை கேட்டாங்கன்னா திருப்பி நீங்கள் இந்த கேள்வியை கேளுங்க, அவங்க வந்து வாயை மூடிட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ இறைவன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருக்காரா இல்லையாங்கிறத வந்து நீங்கள் பர்சனலாக உங்களுக்குள்ள வந்து உணர்ந்து பாருங்க. எங்க இவ்வளோ பெரிய ஒரு கிரியேஷன் நடந்திருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் லேகும் இல்லாமல் எவ்வளோ ஸ்மூத்தாக இந்த பூமிங்கிறது எத்தனையோ கிலோமீட்டர் ஸ்பீடில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்குது, இந்த உடம்பு இயங்கிட்டு இருக்குது, ஒவ்வொரு நிமிஷம் மூச்சு காத்து உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்குது, இத்தனை விஷயமும் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா இதுக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி வந்து நம்மளை இயக்கிட்டு இருக்குது. மேலேங்கிறத விட நமக்குள்ளே இருந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து இயக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆனால் அது எப்படி இயக்குது, எந்த விதத்தில் இயங்குதுங்கிறது வந்து வெளியே இருந்து நம்ம கிளாஸ் எடுக்க முடியாது. அதுக்கு நீங்கள் வந்து இப்போ வந்து எப்படின்னா மீன் பிடிக்க சொல்லி தரலாம். நம்ம அது வந்து மீன் உள்ள வந்து தூண்டில போட்டு மீனை பிடிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஸோ அதுக்கான வித்தைகளை வந்து நம்மளால சொல்லித்தர முடியும். அதை வந்து நீங்க வந்து மீனை பிடிக்கிறீங்களா இல்லை நழுவ விடுறீங்களாங்கிறது உங்க சாமர்த்தியத்தில் தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகத்துக்குள்ள அப்படின்னு வந்துட்டாங்கனாலே ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்குமே சரி இல்லை ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸுக்குமே வந்து கூடவே இந்த கேள்வி வந்து அப்படியே தொத்திட்டே வந்துடும். இவங்களுக்கு ஏதோ ஒரு வைரல் ஃப்ளோ மாதிரி. என்னன்னா வந்து நான் ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்டேன்ப்பா, எனக்கு திடீர்னு ஏதாவது சைடு எஃபெக்ட் வராதா, ஏதோ வேக்சினேஷனோ இல்லை ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டால் நமக்கு சைடு எஃபெக்ட் வர மாதிரியே கேட்பாங்க. நான் திடீர்னு எனக்கு எல்லாத்து மேலேயே ஆசை போயிருமா, இல்லை நான் வெறுப்பு வந்துருமா, எனக்கு இல்லை படிப்பு மேலே எண்ணம் வராதா, குடும்பம் குழந்தைகளை விட்டுட்டு ஓடிடுவானா, இல்லை என் பையன் ஆன்மீகத்துக்குள்ளே போகிறானே அவன் வந்து திடீர்னு வந்து எங்கேயாவது மழை காடுன்னு ஓடிடுவானா, இல்லை வந்து அவன் வந்து சன்னியாசியாக போயிடுவானான்னு எக்கச்சக்கமான கேள்விகள். இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் வந்து கச்சன்னு அவங்க எல்லாத்துக்குமே வந்து நிற்கும். ராவணனுக்கு கூட 10 தலை தான் இருக்கும். ஆனால் இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை ஆயிரம் தலைகளும் விரிஞ்சிட்டு போகும். ஏன்னா அத்தனை ஒரு சந்தேகம். அவன் அப்படி போயிடுவானா, இப்படி போயிடுவானா, வருவானா, உருப்படுவானா, மாட்டானா, தெளிவானான்னு இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும். நீங்கள் இப்போ ஆன்மீகம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் யாருமே உங்களை வந்து காடு மலை தேடி ஓட சொல்லலை, யாருமே நீ போய் தனியாக இருன்னு சொல்லலை, சன்னியாசியாக போகணும்னு சொல்லலை.
துறவு அப்படிங்கிறது வந்து வெளிநிலையில இல்லை உள்நிலையில தான் இருக்குன்னு நான் சொல்லிங்க. எல்லா சித்தர்களும் அதை சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. உடனே கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு புத்தர் அப்படி இருந்தாரு, உனக்கு நீ வந்து இப்படி பேசுற அப்படி இப்படின்னு வருவாங்க. கொஞ்சம் உள்நோக்கி போய் பாருங்க. அவங்களுக்கான ஒரு தனித்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம எதுவுமே சொல்லல. ஆனால் எல்லாரும் நினச்சிக்கிறாங்கன்னா ஆன்மீகம்னா டக்குன்னு அவங்க மைண்டுக்கு வரது வந்து காவி வேட்டி, ஒரு ருத்ராட்சம், இல்லை மொட்டை அடிச்சுக்கிறது, இல்லைன்னா வந்து தனியாக காட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறது, குடும்பம் இல்லாமல் இருக்கிறது. இதுதான் எல்லாத்தோட மைண்ட்லையுமே வந்து பதிஞ்சிருக்குது. ஆனால் அது கிடையாது. சரிங்களா? இப்போ நார்மலாக லைஃப்பை லீட் பண்ணிட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் சக்ஸஸாக இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. சரிங்களா? அதுதான் வந்து உண்மையான ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிறது. துறவரத்தை விட இல்லறம் சிறந்ததுன்னு வந்து ஒரு காரணத்துக்காக தான் வந்து சித்தர்களுமே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து கொஞ்சமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஆன்மீகத்துல வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக வந்து ஜெயிச்சுட்டு போயிடலாம். இப்போ பேரண்ட்ஸாகவே இருந்தாலுமே அவங்களை கரெக்டாக கைட் பண்ணுறதுக்கான ஒரு ஆள் இல்லை. நீங்கள் கரெக்டான கைடன்ஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் கைட் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க உங்களை விட்டுட்டு எங்கேயுமே ஓட மாட்டாங்க. அதே மாதிரி குறிப்பாக யங்ஸ்டர்ஸுக்கு வர கேள்வி என்னன்னா, இப்போ வந்து நான் வந்து படிக்கிறேன், எனக்கு வந்து படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிருமா, சம்பாதிக்க மாட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி சிஏன்னு சொல்கிற ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஆடிட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில். ஸோ நம்ம அதையும் பண்ணிட்டு இதுவும் பண்ணுறோம்னா நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் லூஸ் ஆச்சா அப்படின்னா என்ன? ஒரு டைமில் எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். எனக்கும் அது நடந்துச்சு. ஏன் அப்படி நடக்குதுன்னா வந்து மனம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஆசைகளை குறைக்க ஆரம்பிச்சு அது என்ன பண்ணால் ஒரு காமா ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகுனா எந்த எண்ணமும் எழாதனால நமக்கு ஆல்ரெடி இந்த எண்ணங்கள்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சோன்னு நம்ம நினைக்கிறது தான் வந்து அதோட வெளிப்பாடு தான் வந்து எனக்கு விருப்பம் இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிறது. ஒன்ஸ் நீங்கள் கரெக்டான ஒரு பாதைக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் நார்மலான லைஃப்பை லீட் பண்ணிட்டே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறதுக்குள்ள வந்து நீங்கள் ஈஸியாக கால் எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது மருந்து போட்டால் நமக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமானலாம் நினைக்காதீங்க. அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் போனீங்கன்னா எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. மெயினான ஒரு எஃபெக்ட் தான் இருக்கும். அது என்னன்னா வந்து அந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு வந்துட்டு இதை சுற்றி நிறைய கதைகள் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம வந்து புராண கதைகளை வந்து கொண்டு வந்து உள்ள வச்சுக்குவோம். என்னன்னா வந்து ராமாயணம், மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ எல்லா கதையிலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தத்துவத்தை தான் வந்து அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ வந்து முருகனோட இந்த மாம்பழம் கதையாகட்டும், விநாயகரை சொல்றதா எல்லாமே ஒரு தத்துவத்தை பறைசாற்றிட்டு தான் வந்து இந்த இடத்துல போயிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம எல்லாருமே வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து கதை கேட்கறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. இதனால வந்து நிறைய பேர் இந்த 5ஆம் தமிழர் சங்கமாகட்டும், இந்த டிசிபி அப்படின்னு சொல்கிற இந்த பாண்டியன் அப்படிங்கிறவராகட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை கதை கேட்கறது பிடிக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சு போய் தேவையில்லாத கதைகளை திரிச்சு உங்க தலையில வந்து கதைகளை வந்து கட்டிட்டு போயிடுறாங்க. இதுதான் நடந்து. நீங்களும் வந்து கதை கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கனால ஒரு வேலை இருக்குமோன்னு சொல்லி நீங்களுமே என்ன பண்றீங்கன்னா மூளை சலவை செய்யப்படுகிறீர்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு சித்தருமே வந்து நீ போய் அந்த கதையில இருக்குது பாரு, இந்த புராணத்தை போய் பாருன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மகாபாரதம் இந்த மாதிரி புராணங்களை வந்து நீ தயவுசெய்து ஒதுக்கி வைப்பா, அது வந்து உங்களால ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட காகபுசண்டர் இருக்காரு இல்லைங்களா, அவர் என்ன சொல்லுவாருன்னா வந்து நான் அந்த ராமாயண மகாபாரதையே வந்து 16 வாட்டி 11 வாட்டி நான் பார்த்துட்டேன், திருப்பி இதுதான் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து ராமாயணத்துலையுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சின்ன ஒரு இதை காட்டியிருப்பாங்க. என்னன்னா வந்து ராமரோட மோதிரம் வந்து கீழே வந்து தொலைஞ்சு போய் விழுந்துரும். அப்போ வந்து அனுமான் வந்து உள்ள போய் எடுக்க போவார். பார்த்தீங்கன்னா அங்கே மழை கணக்கில் அந்த மோதிரம் குமிஞ்சு கிடக்கும். ஏன்னா திருப்பி அந்த ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதனால ரொம்ப உள்ள போயிட்டு ராமாயணம் மகாபாரதம் நீங்கள் ஆராய்ச்சிலாம் பண்ணாங்க, அதனால விட்டுருங்க. உங்களுக்கு வந்து உள்தன்மையில என்ன பண்ணுமோ அதை பாருங்க. அப்புறமா உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் கதையே பிடிச்சிட்டு வந்து நம்ம வந்து கதற வேண்டியது. அதனால பார்த்துக்கோங்க அந்த விஷயத்த. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆன்மீகம் அப்படின்னு வந்துட்டு இதுக்கான சில டூல்ஸ் எல்லாம் இருக்குது. டூல்ஸ்னால் வந்து நீங்கள் எதுவும் வெப்பன்லாம் நினச்சிக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டோம்னா வந்து காவி கட்டணுமா, இல்லை வந்து ருத்ராட்ச மாலைகள் போடணுமா, இல்லை வந்து போட்டால் தான் எனக்கு ஆன்மீகம் வருமானா, இந்த இடத்துல வந்து நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், யாரையுமே வந்து போடுறது தப்புனோ இழிவுபடுத்தியோ எதுவுமே நம்ம இந்த இடத்துல சொல்ல கிடையாது. ஆனால் இது வந்து 100% ஆன்மீகத்துக்குள்ளே வந்து தேவைப்பா அப்படின்னு தேவையான்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த ருத்ராட்சம் ஆகட்டும், இந்த நம்ம பூசுற இந்த திருநீருன்னு சொல்கிற இந்த விபூதி ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில தன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்குமே ஒரு ஆன்மீகத்தில் வந்து ஒரு சில விசேஷமான தன்மைகள் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து அதை பயன்படுத்துகிறோம். இப்போ ருத்ராட்சம் அப்படின்னா வந்து நம்மளோட ஆரோ லெவலில் வந்து கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம வந்து சுற்றி ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பு வச்சுருக்கோம். இல்லை அதுக்கு வந்து சில நேச்சுரலாகவே அதுக்கு சில வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களுக்காக மட்டுமே வந்து நம்ம இதை பயன்படுத்தலாமே தவிர இதெல்லாம் போட்டால் நான் ஞானம் அடைஞ்சிருவேன், எனக்கு ஆன்மீகம் வந்துடுமா கிடையாது. இதை மட்டும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஆன்மீகம் அப்படிங்கிறது எத்தனை டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஆன்மீகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 4 வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம். இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பேசிக்கா ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா இதுக்குள்ளேயுமே ஒவ்வொன்றுக்குள்ளேயுமே 4 டைப் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியையுள் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம்னு இருக்கு. அடுத்து கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம்னு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா யோகத்துள் சரியை, யோகத்துள் கிரியை,
யோகத்துள் யோகம் யோகத்துள் ஞானம்னு பிரியும். அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஞானத்துள் சரியை, ஞானத்துள் கிரியை, ஞானத்துள் யோகம், ஞானத்துள் ஞானம்னு இந்த மாதிரி இப்படி ஒரு 16 டைப் பிரியும். சரிங்களா? இதில் வந்து இதுக்கான ஒரு செப்பரேட்டான வீடியோ வந்து நம்ம போடுவோம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு வாஸ்டான டாபிக். அதனால இந்த இடத்துல வந்து வெறும் அவுட்லைனா பார்த்துடலாம். சரியை, கிரியை, யோகம், ஞானம்னா என்னன்னா, சரியை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிவனை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இறைவன் இருக்காருன்னா அவர் நான் போய் வழிபடுறேன். இப்போ நார்மலாக ஒரு பீப்புள் கோயிலுக்கு போயிட்டு வரவங்க இவங்க வந்து சரியை குரூப்னு வச்சுக்கலாம். அடுத்து கிரியை அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணுறாங்க. எது நடந்தாலும் நீ தான் இந்த பஜன்ஸ் பாடுறது இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லைங்களா, கிருஷ்ணா கிருஷ்ணா சிவா சிவான்ட்டு இருப்பாங்க. அவங்க வந்து கிரியை அப்படிங்கிற மாதிரி. யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த யோக பயிற்சிகள் இந்த மாதிரி முறைகள், கிரியா இல்லைன்னா வாசி இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா யோகம் அப்படிங்கிற மார்க்கத்துக்குள்ள போகும். ஞானம் அப்படின்னு போயிட்டீங்கன்னா இதுதான் அட்வான்ஸ் ஸ்டேஜ். கம்ப்ளீட்டாக தெளிவுன்னு தான் வந்து இந்த இடத்துல போகும். உங்களுக்கு வந்து முழுமையாக பேசி அதான் நீங்கள் உங்கள் மனசை புரிஞ்சுக்கிறது, இது எப்படி இயல்கிறது எல்லாமே புரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது ஞானம் அப்படிங்கிறது வரும். இந்த இடத்துல ஞானம் யோகம் ரெண்டுமே வந்து தனித்தனியாக என்றைக்குமே செயல்படாது. ஞானமும் யோகமும் என்றைக்குமே வந்து கை கோர்த்து போகிற ஒரு ஃப்ரெண்டுங்கிற மாதிரியோ இல்லை பார்ட்னர் மாதிரியோ தான் ரெண்டுமே ஒரே ஒரு ட்ராக்ல தான் தண்டவாளம் மாதிரி ஒரே மாதிரி தான் போகுங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிற 4 முறைகள். இதில் வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கரண்ட்ல எல்லாருமே எதை ஃபாலோ பண்ணணும்னு விரும்புகிறாங்கன்னா யோகம் அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தையும் ஞானம் அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தையும் தான் ஃபாலோ பண்ண விரும்புகிறாங்க. சரியை கிரியெல்லாம் வந்து ஆல்ரெடி எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிறாங்க. பட் இது 4மே வந்து சேர்ந்து தான் வந்து ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிறது வரும். நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ டைரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் நீங்கள் இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறதுக்குள்ள வந்துட்டம்பா, எனக்கு இதில் என்னதான் பெனிஃபிட் இருக்குது நீ சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ஒரு மென்டல் வெல்பீயிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும். நீங்கள் மெட்டீரியலிஸ்டிக்காக அது வேணும் இது வேணும்னு நம்ம நினைப்போம். இல்லைனா வந்து என்னோட மனசு அப்படிங்கிறத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கனாலுமே வந்து உங்களுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லப்படுறது, மேனிஃபெஸ்டேஷன் சொல்லப்படுறது, உங்கள் மனம் பக்குவப்பட்டால் என்னென்னலாம் உங்களுக்கு வேணும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் கரெக்டாக ஒரு ஆன்மீக பாதையை கரெக்டாக சூஸ் பண்ணி வந்தீங்கன்னா கிடைக்கும். இதுவே தப்பான பாதையில் போயிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே இழந்துருவீங்க. இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. அதே மாதிரி எப்போ ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங் அப்படிங்கிறது கரெக்டாக உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ வந்து மெட்டீரியலிஸ்டிக் வெல்பீயிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேடி வந்துடும். எல்லாரும் மெட்டீரியல் ஸ்பிரிச்சுவல்னு பிரிப்பாங்க. ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது வந்து ஒரு வாழ்க்கை முறை தான், ஒரு வாழ்வியலோட கலந்து தான் நீங்கள் வந்து அதை கொண்டு போக முடியுமே தவிர இதை நான் தனியாக பண்ணுறப்பா நார்த்து சவுத்து நீங்கள் போலா பிரிச்சிங்கன்னா கஷ்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டியோட பெனிஃபிட்ஸ்ன்னு நம்ம சொல்லும்போது எல்லாரும் வந்து கேட்பாங்க நம்மக்கிட்ட, நீ எப்படி வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற, டென்ஸ் ஆகிறது இல்லை, ஏன் எப்படி இவ்வளோ கூலாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள். என்னன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஒரு ஸ்டேஜஸை நீங்கள் தாண்டும் போது நம்மளை மீறின ஃபோர்ஸஸ் வந்து நம்மளை இயக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும்போது நமக்கு எந்த ஒரு பயமோ எந்த ஒரு பதட்டமோ எந்த ஒரு ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எந்த ஒரு கன்றாவியுமே நம்மக்கிட்ட வராது. இது எல்லாத்தையுமே நம்ம வெளியே நின்று வேடிக்கை தான் பார்ப்போமே தவிர நம்மளை அஃபெக்ட் பண்ணி என்றைக்குமே வந்து அதை விட மாட்டோம். இவங்க சொல்கிற இந்த ஏவல்னு சொல்கிறது, பில்லி சூனியம், என்ன டார்க் எனர்ஜியோ பிளாக் மேஜிக்கோ வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு ஸ்டேஜை தாண்ட எல்லாமே உங்களை விட்டு ஓடிடும் பின்னாடி. சரிங்களா? கடைசியாக ஸ்பிரிச்சுவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சைடு எஃபெக்டே இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கரெக்டாக நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசியில் மிஞ்ச போகிறது வந்து ஒரு ஆனந்தமும் ஒரு பிளிஸ்ஸும் ஒரு ஜாயும் தான் சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி. அடுத்த ஒரு சிறப்பான பதிவில் நம்ம சந்திக்கலாம்.